இதுக்கான சொல்யூஷன் என்ன? இதற்கான சொல்யூஷன் என்ன? இதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது பாஸ்டர் பேசினாங்க, அழகா பேசினாங்க, செம்மையா பேசினாங்க. சவுல் வந்து விசாரிக்கக்கூடிய ஆளை விட்டுட்டு குறி சொல்லுகிற பெண்ணுகிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். விசாரிக்கக்கூடிய ஒரு உயிருள்ள தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பாதத்துல சாஷ்டாங்கமாக விழுந்திருந்தா சவுலுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்கும், இரக்கம் கிடைச்சிருக்கும். இவன் அதையெல்லாம் விட்டு தன்னுடைய சுய பலத்துல ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் சாவுக்கு எதுவான முயற்சி தான், தப்பான முயற்சி. பைபிள் வசனத்துக்கு அப்பாற்பட்ட முயற்சிகள், அப்பாற்பட்டதான எண்ணம் சிந்தனையில் அவர் போனதுனால கடைசியில் அவருடைய சாவுமே ஒரு சிறப்பான சாவு கிடையாது, நல்ல சாவே கிடையாது. பாருங்களேன், நல்ல சாவே கிடையாது. தப்பான ஒரு முறையில் ஒரு சூசைட், ஒரு தற்கொலையை பண்ணி தானே என்ன பண்ணுறாரு, ஈட்டி எடுத்து தன் மேல குத்தி கொண்டு சித்த ஒரு நிலைமை வந்துட்டு. சரியா? இந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாது. சோத்திரம். அது தாவீது கையில் என்னது இருந்துச்சு? தாவீது கையில வந்துட்டு கிண்ணறத்தை வச்சிருந்தாரு, சவுலு கையில என்னத்தை வச்சிருந்தாரு? ஈட்டியை வச்சுக்கிட்டு இருந்தான். இவன் ஏன் கொலவீறு பிடிச்சு அலைகிறான்? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், மாம்சத்துல தான் வந்துட்டு எதையாவது ஒன்று தூக்கிட்டு அலைகிறது. ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு பெரியவர், உலகத்துல இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற நாம் பெரியவன் சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்ப நமக்கு ஆயுதம் அவசியம் இல்லை, பயிற்சி அவசியம் இல்லை, நமக்கு விசுவாசம் தான் அவசியம். சோத்திரம். தீங்கு நாளில சாத்தானை எதுக்க திராணி உள்ளவர்களாகும்படி நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். சத்தியம் என்கிற கச்சையை கட்டணும், நீதி என்கிற மார்க்கவசத்தை போடணும், ரட்சணியம் என்கிற தலைச்சரவு போடணும், ஆயத்தம் என்கிற பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், வேதவசனம் என் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சபை புறப்பட வேண்டும். சபை எழும்ப வேண்டிய இயேசுவின் நாமத்தினால. ஓராமா ஷாகாலா துனியா ரெமனரி சந்தரபா. அங்க போயிட்டார் யாரு?